ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சில்லி சில்லி ரெசிபி. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சிம்பிளான டேஸ்டியான ஒரு சேமியா உப்புமாவை தான். ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கு 4-5 பச்சை மிளகா, அதுவும் பொடியாக நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சேமியாவில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று, பச்சை மிளகா வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கின பிறகு அதோட காரத்தன்மை வந்து கம்மியாயிடும். நீங்கள் வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இந்த பச்சை மிளகாவை. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துருக்கிறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள், சேமியாவை வந்து ஒரு நல்லா மோட்டாக இருக்கிற கடாயில் வந்து சேமியா வறுத்துன்னு இருக்கிறேன். அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. சேமியா வறுக்காமல் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது நம்ம செய்யும் போது ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் சேமியா வந்து நல்லா வறுத்துட்டு சேருங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துன்னு இருக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிக்கணும். நல்லா அது வதங்கட்டும். பாருங்கள், அது கலர் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்தால் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அப்படியே பக்கத்துலேயே வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணியை வந்து கொதிக்க வைங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கின பிறகு வெங்காயம் சேர்த்துன்னு இருக்கிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஏன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். காத்தாலியில் வந்து நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டில் இருப்போம், அதனால தான் இந்த ஒரு டிப்ஸு. நீங்கள் வந்து இப்படி நீங்கள் பண்ணி வச்சுக்கினா சீக்கிரம் வந்து நம்ம இந்த சேமியா உப்புமாவை பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன்ல, அந்த தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. தண்ணி கொதித்த பிறகு நம்ம இமீடியட்டாக வந்து சேமியா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிற சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரேடியாக சேர்த்திங்கன்னா அது உருண்டையாக ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டால் பாருங்கள் எல்லாம் நல்லா மலர்ந்துடுச்சு. பாருங்கள், குயிக்காக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா உதிராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். புது வீடியோஸ்